திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 867, அதிகாரம் பகை மாட்சி. துர்த்தமன் என்பவர் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் விந்தியமலை சாரலிலே கதம்பசிகரம் என்னும் நகரில் ஆட்சி புரிந்து வந்தார். இளமையிலேயே இவர் பல கலைகளை பயின்று மிகுந்த வீரத்தோடும் தீரத்தோடும் விளங்கினார். இவருடைய கதம்பசிகர நாடும் மலைவளமும் நிலவளமும் நீர்வளமும் பெருகியிருந்தன. இவரது நாட்டினை பல புலவர்கள் உயர்வாக பாடியுள்ளனர். இந்நிலையில் இம்மன்னன் தனது திறமைகளை வளர்த்து கொள்ளாமல் தனது ஆட்சியில் பல கொடிய செயல்களை செய்ய ஆரம்பித்தார். நீதி வழி நில்லாமல் அண்டை நாட்டு மன்னர்களை பகைத்து மக்கள் மீது அதிக வரிகளை விதித்தார். இதனால் அவர் நாட்டு மக்களே அவர் மீது வெறுப்பில் இருந்தனர். இவர் எப்பொழுதும் அரசவைக்கு வராமலும் தனது போர்ப்படைகளை கண்டுகொள்ளாமலும் ஆடம்பரமாயிருப்பதிலேயே தனது வாழ்க்கையை நடத்தினார். அதனால் அவரது வீரமும் அவரது ஆட்சித் திறமையும் மெல்ல மெல்ல குறைந்தே தெரிந்தது. இதனை அண்டை நாட்டில் இருந்த குறுநில மன்னரான திவோதானன் என்பவர் அறிந்து கொண்டார். இவர் இம்மன்னனுக்கு முதலிலே அஞ்சி வாழ்ந்து வந்தவர். இம்மன்னனுடைய செயல்பாடுகளை கண்ட பின்னால் இவருக்கு எதிராக போர் புரிவதற்கு தயாரானார். அதற்காக தனது அண்டை நாட்டு மன்னர்களையும் வரவழைத்தார். இந்த தகவலும் துர்த்தம மன்னனுக்கு உடனடியாக கிடைத்தது. அந்த சூழ்நிலையிலும் துர்த்தமன் அந்த அண்டை நாட்டு மன்னர்களை அடக்குவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இதனால் குறுநில மன்னர்கள் ஒன்றிணைந்து துர்த்தமனை வீழ்த்தி நாட்டை கைப்பற்றி கொண்டனர். இதனால் துர்த்தமனின் புகழ் மங்கி திவோதானனின் புகழ் அப்பகுதியில் ஓங்கியது. தன்னுடைய நிலைக்கு பொருந்தாதவற்றை செய்பவனுடைய பகையை பொருள் கொடுத்தாவது கொல்ல வேண்டும் என்பதை கொடுத்தும் கொலல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மானாத செய்வான் பகை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பொருந்தாதவற்றை செய்தால் அழிவு, பொருத்தமானவற்றை செய்வதே சிறப்பு